ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுடைய அருண். இங்கிலீஷ் பார்க்கலாம் சேனல் மூலிமா உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு சென்டென்ஸ் ஃபார்மேஷனில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, அதே சமயம் பேசிக் அடிப்படை இலக்கணம், அதாவது பேசிக் கிராமர், நம்ம வந்து இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு தேவையான கிராமர் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னா, சென்டென்ஸில் சப்ஜெக்ட்னு ஒன்று இருக்கும், அதுக்கு பக்கத்தில் வர்பு, அதுக்கு பதிலாக ஆப்ஜெக்ட், அதாவது SVO அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஸ்கூல் டேஸ்லலாம் படிச்சிருப்போம், சென்டென்ஸ் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து நம்ம இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு தேவையானதை மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்க போகிறீங்க. அதுதான் நான் உங்களுக்கு கன்வே பண்ணுறேன். சப்ஜெக்ட் அப்படிங்கிறது அந்த செயலை செய்யக்கூடிய ஒரு பர்சன், அண்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது அந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பயன்படக்கூடிய அந்த சென்டென்ஸை ஃபினிஷ் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஈட் ரைஸ். சரிங்களா? இப்போ ரைஸ் அப்படிங்கிறது ஆப்ஜெக்டாகவும், ஈட் அப்படிங்கிறது வர்பாகவும், அதாவது ஒரு செயல், ஒரு ஆக்ஷன் அப்படிங்கிறது தான் நான் வந்து செயல்னு சொல்கிறேன். ஸோ ஐ ஈட் ரைஸ் அப்படிங்கிறத நான் வந்து சப்ஜெக்ட், வர்பு, ஆப்ஜெக்ட், இது மாதிரி ஒன்று நம்ம பிரிக்க கற்றுக்கணும். ஐ கோ டு மார்க்கெட், ஐ வில் பை வெஜிடபிள்ஸ். நம்ம அடிப்படையாக தெரிஞ்சிக்க வேண்டியது, ஸோ அந்த ஆக்ஷன் எப்போ நடக்குது, அந்த ஆக்ஷன் என்ன ஆக்ஷன் செய்கிறாங்க, சப்ஜெக்ட்னா அந்த ஆக்ஷன் செய்யக்கூடிய சப்ஜெக்ட் யார், அண்ட் அந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறது, அதாவது ஐ பை வெஜிடபிள்ஸ். வெஜிடபிள்ஸ் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக இது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. இன்னும் நம்ம டீப்பாக போகிறப்போ, அதாவது சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணுறப்போ டீப்பாக நம்ம ப்ரொனவுன், நவுன், அட்ஜெக்டிவ் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நவுன் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னென்னு தெரியும், அதாவது பெயர் சொல். ஒரு சப்ஜெக்டில், அதாவது இப்போ நம்ம ஒரு விஷயம் செய்யக்கூடிய ஒரு நபர் யாரோ, அந்த ஒரு செயலை செய்யக்கூடிய நபர் யாரோ, அதை வந்து நான் பெயர் சொல் அப்படின்னு சொல்கிறேன். அண்ட் அதுதான் நான் வந்து நவுன்னு சொல்கிறேன். ப்ரொனவுன் அப்படிங்கிறது அதை சார்ந்து வரக்கூடிய, அதாவது பேச்சொல்ல சார்ந்து வரக்கூடிய ஒரு விஷயம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தரம் நம்ம வந்து நவுன் யூஸ் பண்ணுறோன்னா அதை சார்ந்து சப்வேர்டு, அதாவது அதுக்கப்புறம் ஹீயோ, ஷீயோ, இட்டோ, இது மாதிரியான விஷயங்களை வந்து நான் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்கிறேன். இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. நவுன், ப்ரொனவுன். அடுத்து கன்ஜங்ஷன். அதாவது கன்ஜங்ஷனும் இப்போ லிங்க் வேர்ட்ஸ், அதாவது பட்டாக இருக்கட்டும், பிகாஸாக இருக்கட்டும், அண்டாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் நான் வந்து கன்ஜங்ஷனல் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த கன்ஜங்ஷனல் வேர்ட்ஸ் தான் நம்ம சென்டென்ஸை 2 அல்லது 2க்கு மேற்பட்ட ஒரு வாக்கியங்களை கனெக்ட் பண்ணுறதுக்கு பயன்படுறது தான் கன்ஜங்ஷன் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ இதுதான் நம்ம எளிமையாக, சிம்பிளாக நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும். சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை, அந்த சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப முக்கியமாக அடிப்படையில் தேவைப்படக்கூடிய விஷயங்கள் இந்த சப்ஜெக்ட், வேர்பு, ஆப்ஜெக்ட். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதில் உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒரு அடிப்படையாக, அதாவது இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு தேவையான அடிப்படை விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நான் சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இது மாதிரி அடிப்படையான விஷயங்கள் என்னென்ன தேவை அப்படிங்கிறதையும் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறதுக்கிட்டே இருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் அருண். டேக் கேர் அண்ட் சைனிங் ஆஃப். நான் யானை இல்லை, குதிரை. யானை விழுந்தா எந்திரிக்க ரொம்ப டைம் ஆகும், நான் குதிரை சக்கன் எந்திரிப்பேன். And I have to go on to the week. நீங்க இருக்கிறத தாண்டி நான் இருக்கிறேன்.